ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் வித் சங்கீதா. போன வீடியோலேயே நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன், நாங்கள் ஒரு பைக் ட்ரிப் போகணும் இண்டிபெண்டன்ஸ் டேக்குன்னு. அது நாங்கள் தொடர்ந்து இப்போ அதோடைய ஹிடன் ஜெம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. நாங்கள் ராமநாதபுரம் புல்மென்ஸ்லேருந்து அங்கே இருக்கிற என்ஃபீல்ட் கிளப்லேருந்து கிளம்புனோம். டோட்டலாக எங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து போகிறதுக்கு 120 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும் அந்த ஊர். ஸோ நாங்கள் அப்படியே பொள்ளாச்சி வழியாக போனோம். ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் மரங்கள் சூழ்ந்த ஒரு இடம் தாங்க. கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சிக்கு மொத்தம் 55 கிலோமீட்டர் அரவுண்டில் வரும். ரெண்டு பக்கமும் அந்த சிட்டியை தாண்டிட்டாலே உங்களுக்கு மரம் சூழ்ந்து ஃபுல்லாக மலை காடுகள் இவ்வளோ தாங்க. உங்களுக்கு போகிறதுக்கே ஒரு பீஸ்ஃபுல்லான மூடு இருக்கும். அப்படியே நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா வீக்கெண்ட் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே லீவுன்றனால ஃபுல்லாக நிறைய வண்டி தான், வெளியூர்லேருந்தும் நிறைய வண்டிகள் வந்துருந்தது. அதனால் ஒரே டிராஃபிக்கு. ஆனால் நாங்கள் 2 வீலருன்றனால ஒரு சைடில் நாங்கள் அப்படியே போயிட்டோம். எல்லாருமே கேங்காக வந்திருந்தனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் கூட்டத்தை கட்டுப்படுறதுக்குலாம் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களுக்குலாம் ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே விஷயம் சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே எங்கள் பயணத்தை நேராக தொடர்ந்துட்டோங்க. ஃபுல்லாக வெஹிக்கல்ஸ் செக்கிங்காக இருந்துச்சு. ஸோ அப்படியே நாங்கள் வந்து வண்டியெல்லாம் நிறுத்திட்டு நாங்கள் டிஃபன் சாப்பிட்ட இடம் தாங்க கௌரி கிருஷ்ணா. மலைகளுக்கு அடியில் இருக்கிற ஒரு சூப்பரான வெஜ் ஹோட்டலுங்க. இங்கே தான் எங்கள் டிஃபனை சாப்பிட்டோம். அங்கேயும் ஒரே கூட்டம் தாங்க. ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னாவே சைட்லலாம் தெரியும், நிறைய வண்டிகள் இருந்துச்சு. அப்படியே நாங்கள் எங்கள் சாப்பிட்றத தொடர்ந்துட்டோங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வண்டி எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியும் இங்கே வந்துட்டு செக் போஸ்ட் பக்கத்துலேயே இருக்குன்னு. ஆனைமலை டைகர் ரிசர்வ்னு நிறைய போர்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம போகிற ஊருமே அந்த டைகர் ரிசர்வ்க்குள்ளே தான் இருக்குது. ஸோ நிறைய மரங்கள் காடுகளாக தான் இருக்கும். அந்த செக் போஸ்ட்டில் தாங்க உங்களுக்கு இ-பாஸ் செக் பண்ணுவாங்க. இ-பாஸ் வந்துட்டு கம்பல்சரி. பர் பர்சனுக்கு வந்துட்டு 40 rupees ஆகும். வீக்கெண்டில் 750 vehicles அலவுட். வீக் டேஸில் வந்து 500 vehicles தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் இ-பாஸை முன்னாடி அப்ளை பண்ணிக்கோங்க. இ-பாஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களை உள்ளே விடுவாங்க. நாங்கள் அந்த செக்கிங்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் எங்களோட மலைகளின் பயணத்தை ஆரம்பிச்சிட்டோங்க. நீங்கள் போகவே தெரியும் உங்களுக்கு, அந்த மலைகளுக்கெல்லாம் முன்னாடி பொள்ளாச்சி தாண்டினதுமே உங்களுக்கு ஆலியார் டேம் வந்துடும். அங்கே நீங்கள் போய் உள்ள ஆலியார் டேமை பார்க்குறதுனாலும் உங்கள் சில்ட்ரன்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. நாங்கள் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அதனால நாங்கள் அப்படியே மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்கள் போகிற மேலே ஃபுல்லாகவே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆலியார் டேம் தெரியும். ஸோ உங்களுக்கு பெருசாக அங்கே போய் பார்க்கணுன்ற அவசியம் இருக்காது. மேலே ஏறும் போது கூட பார்த்துக்கலாம். லெஃப்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலை ஏறும் போதே ஹார்ன்பில் வியூ பாயிண்ட்டுன்னு வரும். ஹார்ன்பில்லுங்கிறது ஒரு அரிய வகை பறவை தாங்க. ஆனால் இதை வந்து நம்ம நாட்டில் இங்கே பார்க்குறதுங்கிறது ரொம்ப ரேர். அதை வந்து உங்களால் இங்கே பார்க்க முடியும். நீங்கள் ஒரு ஹேர்பின் பின், ஒரு 12th ஹேர்பின் பின் அந்த மாதிரின்ற இருக்கும் போதே உங்களால் அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்க முடியும். நீங்கள் அங்கே நின்று கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேர்ட்ஸ் எல்லாம் சைட் ஆகும். அப்படியே நீங்கள் மேலே ஏறி வரும்போது தெரியும், ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக டீ எஸ்டேட் தான். இன்னும் நம்ம ஊருக்குள்ளே போகல, அப்பயுமே உங்களுக்கு இந்த டீ எஸ்டேட்ஸ்லாம் முன்னாடியே ஆரம்பிச்சிடும். சூப்பராக இருக்கும் உங்கள் கிளைமேட்டு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம முன்னாடி மலை ஏறும் போது இருந்த அந்த வெயில் இங்கே இருக்கவே இருக்காது. ஃபுல்லாக அப்படியே மிஸ்ட்டு இந்த நேரமே இறங்குது. கீழே நாங்கள் சாப்பிட்டது ஒரு 8:40 அப்படி இருக்கோங்க. ஆனால் நாங்கள் மேலே ஏறி வர வர ஒரு 10 மணிக்கே உங்களுக்கு இந்த கிளைமேட் டிஃப்ரென்ஸுங்கிறது சூப்பராக தெரியும். இந்த மான்சூன் சீசனில் பார்க்க வேண்டிய ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்டு தாங்க இந்த இடம். கிளைமேட்லேயும் சரி, எல்லாத்துலேயும் சரி. உங்களுக்கு ஏறும் போதே தெரியும், ஊட்டிலலாம் வந்துட்டு உங்களுக்கு ரோடு நல்லா, ஊட்டி போகிறீங்க இல்லை கோத்தகிரி போகிறீங்க அப்படின்னா ப்ராடராக இருக்கும், அதனால ஈஸியாக போயிடலாம். ஆனால் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ரோடு கொஞ்சம் வைடாக இருக்காது. ஸோ நேரோவாக இருக்கிற ரோட்டில் வந்துட்டு நீங்கள் பார்த்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஆப்போசிட்டில் ஒரு வண்டி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். நல்லா காடாக இருக்கிற இடத்துல போக போக உங்களுக்கு ரோடெல்லாம் கொஞ்சம் வைடாயிரும். நாங்கள் அப்படியே நாங்கள் பயணத்தை தொடர்ந்து போயிட்டுருக்கோங்க. அப்படியே சுற்றி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்குங்க. இந்த மாதிரி ஒரு இடம், இவ்வளோ பீப்புள் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வரும்போதுங்கிறது சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு இடங்க இது. மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். இந்த ஊருக்குள்ளே நிறைய சின்ன சின்ன கோயில்கள் இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், நிறைய கோயில்கள் இருக்கும். அது போக நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். நீங்கள்
பார்க்குற இடம் எல்லாமே கண்ணுக்கு குளிர்ச்சியாக தாங்க இருக்கும். ஏன்டா போகணுன்ற எண்ணமே இருக்காதுங்க. அந்தளவுக்கு உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாத ஒரு பெஸ்ட் இடம் தாங்க இது. போயிட்டுருக்கவே உங்களுக்கு அந்த மழை, காற்று, மழைச்சாரல், அந்த மிஸ்ட்டு இறங்குறதுங்கிறதுலாம் ஒரு பெஸ்ட்டு ஃபீலிங்கை தாங்க நமக்கு கொடுக்கும் போக போக. நிறைய டீ எஸ்டேட்ஸ் இருக்கிற காரணமாக அவங்களோட அவுட்லெட்ஸும் நிறைய இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் அங்கெல்லாம் நின்று உங்களோட டீ எல்லாம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அவங்க டேஸ்ட்டுக்கெலாம் கொடுப்பாங்க. அவர் உங்களுக்கு டீ குடிக்கணும்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு நிறைய அங்கே அவுட்லெட்ஸ் இருக்கும், அங்கெல்லாம் டீ குடிச்சிக்கலாங்க. நாங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி நாங்கள் எங்கள் பயணத்தை ஆரம்பிச்சிட்டோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், ரொம்ப சூப்பரான கிளைமேட்டு. லைட்டாக அந்த மழைச்சாரல்லாம் வருது. அப்படியே இந்த மழைச்சாரலில் நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எங்கள் ட்ராவலை ஆரம்பிச்சிட்டோங்க. மொத்தமாக இங்கே போகிறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு 40 ஹேர்பின் பென்ஸ் இருக்கும். 40th ஹேர்பின் பெண்டில் நீங்கள் இந்த ஊரை போய் சேர்ந்துடலாங்க. நடுவில் உங்களுக்கு நிறைய ஃபால்ஸ் இருக்கும். அது ஆலியார் டேம் தாண்டி வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு கவி அருவின்னு இருக்கும். அதாவது முன்னாடி இதுக்கு குரங்கருவின்னு பேர் இருந்தது, மங்கி ஃபால்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஹார்ன்பில் வியூ, இல்லை ஆலியார் டேம் வியூ பாயிண்ட் எல்லாமே இருக்குங்க. நீங்கள் நிறைய மேலே ஏறும்போதே டேமை கீழே பார்க்க முடியும். ஆனால் 14th ஹேர்பின் பெண்ட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி இந்த மழைச்சாரலில் நாங்கள் இந்த காடுகளில் பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருமே. அப்போ எங்களுக்கு இருந்த டெம்பரேச்சர் வந்துட்டு 23ங்க. அப்போவே வந்துட்டு உங்களுக்கு 23 பகல் நேரத்துலேயே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழேருந்து மேலே வரத்துக்கு உங்களுக்கு கிளைமேட் டிஃப்ரென்ஸ் சூப்பராகவே ஃபீல் ஆகும். நாங்கள் ஒரு குழுமமாக போன்றதுனால நாங்கள் சில ஹேண்ட் சிக்னல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு சூப்பராக தெரிஞ்சிடும். பாருங்கள், மலையிலே ஒரு ஃபால்ஸ் தண்ணி வருது. அது வந்து நீங்கள் வாட்டர் ஃபாலான்னு கணக்கு எடுத்துக்கிட்டால் இல்லை, ஊரு ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த தண்ணி ஊற்று அங்கங்கே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். மழை பெஞ்சிருக்கனால இங்கேன்னு இல்லை, கேரளாவில் மழை பெஞ்சாலுமே இங்கே சீசனில் கிளைமேட் சூப்பராக இருக்கும். இந்த தண்ணி எல்லாமே அப்படியே நம்மளோட ஆலியார் டேமில் போய் சேர்ந்துருவோங்க. நடுவில் நிறைய மலை அருவிகள் இருக்கும், நிறைய தண்ணிகள் இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா கிளைமேட்டும் சூப்பரான இருக்கும். உங்களுக்கே சுற்றி பார்த்திங்கன்னா தெரியும், அங்கே ஒரு கோயில் இருக்கும். நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோங்க இங்கேருந்து. இப்படியே எங்கள் பயணத்துலேருந்து நாங்கள் வந்து மேலே வந்து சேர்ந்துட்ட உடனே தான் நமக்கு தெரிஞ்சு நாங்கள் 40 ஹேர்பின் பெண்டை முடிச்சிட்டோம். 40 ஹேர்பின் பெண்ட் ஏறி நாங்கள் வந்த ஊர் தாங்க வால்பாறை. வால்பாறைங்கிறது 7th ஹெவன்னே சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த மான்சூன் கிளைமேட்டில் பார்க்க வேண்டிய ஒரு இடங்க. நாங்கள் இந்த வால்பாறையில் என்னென்னலாம் பார்த்தோங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வ்ளாக்ஸாக போடுறேன். அதுக்கு நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.